ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நல்லவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் காப்பாற்றுவார் அப்படின்ற விஷயம் உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக வச்சு செய்கிறாரு. நாகு தான் காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவாங்கள்ல, வாய் கூசாமல் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க. இதை எதையுமே நம்ம ஹீரோயினால் தாங்கிக்க முடியல. மற்றவங்க எல்லாரும் நம்பினாலும் நம்ம விஜயும் வித்யாமாவும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஏன்னா நல்லாவே நம்ம ஹீரோயினை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நிலையில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்காக இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம்லாம் நடக்காது, அவள் என் பொண்டாட்டி, எப்படி நீங்கள் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிப்பீங்க, கிளம்புங்க, எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்ச கோயில்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொன்னே போட்டுருவேன்னு விஜய் கோவப்படுறாரு. நான் தானே, விஜய்க்கு ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஃப்ராடை பற்றியும் நம்ம அன்னபூர்ணிமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே விஜய்க்கு தெரியும். எப்பேற்பட்ட கேரட் நம்ம ஹீரோயின்றதுன்னு தெரியுன்றதுனால தான் அவர் எதிர்த்து அவங்க குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம ஹீரோயினுக்கு இருக்க மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆர்குமெண்ட் பெருசாக போயிட்டுருக்கிறப்ப அங்கே இருக்க ஐயர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது தானே, ஒரு விஷயம் பண்ணுங்க, நெய் தீபத்தை ஏற்றி கோயிலை சுற்றி வாங்க. யார் கரெக்டாக சுற்றி விளக்கு அணையாமல் சுற்றி அம்மன்கிட்ட இருக்க தீபத்தை ஏற்றுறீங்களோ அவங்க உண்மை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அம்மனே உத்தரவு கொடுத்துட போகிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம சந்தோஷம். இப்போ இருக்கிறதுல கடவுளை விட்டால் அவங்களுக்கு வழியே கிடையாது. இது மூலியமாக தான் எந்த தப்பும் பண்ணல, நான் கரெக்டாக தான் நடந்திருக்கேன் அப்படின்ற ப்ரூவ் பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. ஸோ சந்தோஷமாக அவங்க மேலே வச்ச நம்பிக்கையில் கடவுள்கிட்ட நீ தான் துணை, நான் உண்மையாக தான் நினைக்கிறேன் அப்படின்ற நிலையில் அந்த தீபத்தை நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக விஜயும் வித்யாமா பாப்பா எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு சைடு இந்த ஃப்ராடு நாகு அதே வேலையை சாமிக்கிட்டே விளையாடுதுன்னா எப்பேற்பட்ட ஆள். ஸோ அதுவும் தீபத்தை எடுத்து நான் தான் சொல்கிறது உண்மை அப்படின்ற நிலை, பணத்தை கொடுத்தா சாமிக்கிட்டே என்ன வேணால் பண்ணுவாங்க, அந்த வகையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உண்மை எப்பயுமே கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை அவமானமாக அசிங்கமாக பேசினா அதுக்கு சிறந்த பதிலடி கிடைக்கும். கண்டிப்பாக நாகு வாங்க தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.